வணக்கம். இன்றைய செய்திகள். அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறக்கூடாது என்பதற்காக விஜயை திமுக இந்த தேர்தலில் களம் இறக்கியுள்ளது. கமல் போல் விஜயும் எதிர்காலத்தில் திமுகவில் ஐக்கியமாவார் என்று இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் தெரிவித்துள்ளார். இந்து கடவுள்களை விமர்சிப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் அவர்களை காப்பாற்றும் முயற்சியில் இந்து சமய அறநிலையத்துறை ஈடுபடுகிறது என்றும், அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறக்கூடாது என்பதற்காக விஜயை திமுக இந்த தேர்தலில் களமிறக்கியுள்ளது. கமல் போல் விஜயும் எதிர்காலத்தில் திமுகவில் ஐக்கியமாவார் என்றும் இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் தெரிவித்துள்ளார். திமுகவின் ஊதுகுழலாகவே மாறி மத்திய அரசை விஜய் விமர்சித்து வருகிறார். விஜய்க்கு அவரது ரசிகர் மீது எந்த அக்கறையும் இருப்பதாக தெரியவில்லை. மதுரை மாநாட்டில் அவர் கண்முன்னே ரசிகரை தூக்கி எறிவதை கண்டும் காணாமல் சென்றதில் இருந்தே இது தெரிகிறது என்றும் அர்ஜுன் சம்பத் கூறியுள்ளார். கடந்த ஜூன் 2024 28,000 இந்தியர்கள் அஜர்பைஜானுக்கு சுற்றுலா சென்றனர். இந்நிலையில் அந்நாடு பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவித்ததால் சுற்றுலா பயணியர் எண்ணிக்கையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஆண்டு ஜூனில் 28,000 இருந்த எண்ணிக்கை தடாலடியாக இந்த ஆண்டு ஜூனில் 9,000 ஆகியுள்ளது. அமெரிக்காவில் இறக்குமதியாகும் இந்திய பொருட்களுக்கு வரும் 27ஆம் தேதி முதல் 50% வரி அமலுக்கு வரவுள்ள நிலையில் அது தொடர்பாக அந்நாட்டு எம்பிக்கள் 23 பேரை சந்தித்து அமெரிக்காவுக்கான இந்திய தூதர் வினய் மோகன் குவாத்ரா பேச்சு நடத்தியுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் இடைவிடாமல் கொட்டி தீர்க்கும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. ஜம்மு பத்தான்கோட் தேசிய நெடுஞ்சாலையில் பாலம் சேதமடைந்ததால் போக்குவரத்து முடங்கியுள்ளது. இந்து மதம் அழிக்கப்பட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு பேசியுள்ளார். ஆணவ கொலைகளுக்கு எதிரான சமூக நீதி கருத்தரங்கம் சென்னையில் நடைபெற்றது. இந்த விழாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் கலந்து கொண்டு பேசும்போது இவ்வாறு பேசியுள்ளார். இந்து மதம் அழிக்கப்பட வேண்டிய மதம். இந்து மதத்தில் சமத்துவம் இல்லை. இந்து மதத்தில் எப்போதுமே சமூக நீதி இல்லை என்றும் வன்னியரசு கூறியுள்ளார். குஜராத்தின் கட்ச் மாவட்டத்தில் உள்ள இந்தியா பாகிஸ்தான் எல்லை அருகே 15 பாகிஸ்தான் மீனவர்களை எல்லை பாதுகாப்பு படை கைது செய்துள்ளது. மேலும் அந்த மீனவர்களை இயந்திர படகையும் BSF பறிமுதல் செய்துள்ளது. தொழிலதிபர் அனில் அம்பானி மற்றும் அவருக்கு சொந்தமான ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் நிறுவனத்தை கடன் மோசடியாளர் என பேங்க் ஆஃப் இந்தியா வகைப்படுத்தியுள்ளது. முன்னதாக கடந்த மாதம் பாரத ஸ்டேட் வங்கி இதே போன்ற அறிவிப்பை வெளியிட்டது. ஜம்மு காஷ்மீரில் உள்ள சில கல்வி நிறுவனங்களில் இளைஞர்கள் மாணவிகள் மத்தியில் மத அடிப்படைவாத பிரச்சாரங்கள் அதிகரித்து வருவது பாதுகாப்பு முகமைகளுக்கு கவலையை ஏற்படுத்தியுள்ளது. அதேவேளையில் இளைஞர்களிடையே போதைப்பொருள் பயன்பாடும் அதிகரித்திருப்பது இரட்டை பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. இதனால் கல்வி நிறுவனங்களில் குறிப்பாக தனியார் பள்ளிகளில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கர்நாடக துணை முதலமைச்சர் DK சிவக்குமார் சில நாட்களுக்கு முன்பு மாநில சட்டப்பேரவையில் RSS பாடலை பாடியதால் எழுந்த சர்ச்சை அடங்குவதற்குள் ஆளும் காங்கிரஸ் MLA HD ரெங்கநாத் RSS அமைப்பின் பாடலை பாடியது மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பயங்கரவாத தடுப்பு நடவடிக்கைகளுக்காக பெண் கமாண்டோக்களை கொண்ட தனி பிரிவை உருவாக்க மத்திய தொழிலக பாதுகாப்பு படை திட்டமிட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவும் தென்கொரியாவும் கூட்டு போர் பயிற்சியில் ஈடுபட்டுள்ள நிலையில் புதிய வகை வான் பாதுகாப்பு ஏவுகணைகளின் சோதனையை வடகொரியா நடத்தியுள்ளது. அமெரிக்காவில் வெளிநாட்டு கனரக வாகன ஓட்டுநர்களுக்கு நுழைவு இசைவு வழங்குவதை நிறுத்தி வைப்பதாக அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ அறிவித்துள்ளார். சீனாவை மிரட்டும் கஜிகி புயலால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. சீனாவின் சுற்றுலா நகரமான சான்யாவில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அனைத்து வணிக வளாகங்களும் மூடப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.